பெண் கர்ப்பமானதை உறுதி செய்யும் சிறுநீர் கூறியது 4000 ஆண்டுக்கு முன் கண்டுபிடித்தது எப்படி? 4000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண் கர்ப்பம் தரித்திருப்பதை கண்டறிய என்னென்ன பரிசோதனை செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றால் மிகவும் எளிதாக உங்கள் வீட்டிலேயே கர்ப்பம் கண்டறியும் கருவியை வாங்கி அதில் கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் சிறுநீர் கழித்து சோதனை செய்து கண்டறிய முடியும். அக்கருவி சுமார் ஒரு 5 நிமிடங்களில் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்களா இல்லையா என உறுதிப்படுத்தும். இத்தகைய கர்ப்ப பரிசோதனை கருவிகள் 1960களில் இருந்துதான் சந்தைப்படுத்தப்பட்டன. கருத்தரித்து 11 நாட்களுக்கு பிறகு இரத்த பரிசோதனைகள் மூலமாகவோ அல்லது சில நாட்களுக்கு பிறகு சிறுநீர் பரிசோதனைகள் மூலமாகவோ கர்ப்பத்தை கண்டறிய முடியும். வீட்டில் பரிசோதனை செய்து கர்ப்பத்தை உறுதி செய்த பிறகும் மருத்துவர்களை அணுக வேண்டியது கட்டாயம். ஏனெனில் 5 கர்ப்பங்களில் 1 கருச்சிதைவில் முடிகிறது. பண்டைய காலத்தில் கர்ப்ப பரிசோதனைகள் எப்படி நடந்தன? அந்த காலத்திலும் சில பரிசோதனைகள் இருந்திருக்கின்றன. வெளிப்படையான அறிகுறிகளாக திகழ்ந்தவை மாதவிடாய் தாமதம் மற்றும் அதிக பசி மட்டுமே. ஆனால் கருவுற்று பல மாதங்கள் ஆகும் வரை இந்த அறிகுறிகள் கர்ப்பத்தினாலா அல்லது வேறு நோய்களாலா என்பதை அறிந்து கொள்ள வழி இல்லாமல் இருந்தது. கிமு 4ஆம் நூற்றாண்டினை சேர்ந்த ஹிப்போகிராட்ஸ் எழுதிய மருத்துவ நூலான அஃபோரிசம்ஸ் படுக்கைக்கு செல்வதற்கு முன் மீட் என்ற ஒயின், தண்ணீர் மற்றும் தேன் கலந்து செய்யப்படும் ஒரு வகை பானத்தை எடுக்க பரிந்துரைத்தது. ஒரு பெண் கருத்தரித்திருந்தால் இந்த வயிற்றில் வலி மற்றும் சத்தத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டின் மருத்துவ நூலான பெண்களின் ரகசியங்கள் என்ற நூலை ஆய்வு செய்த ஆக்லாந்து பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பேராசிரியரான கிம் பிலிப்ஸ் அதில் ஒரு பெண்ணின் மார்பகம் கீழ் நோக்கி இருந்தால் அவர் கர்ப்பமாக இருக்கிறார் என்று கூறப்பட்டிருப்பதாக கூறுகிறார். கருவுற்ற நேரத்தில் மாதவிடாய் காலத்தில் இரத்தம் மார்பகங்களுக்கு உயர்கிறது, அதனால் இது இப்படியாக நம்பப்பட்டது என்கிறார் அவர்.